தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் நம்ம எல்லாரையுமே ஒரு லீடரா உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லீடர் அப்படின்ற ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், அவர் எந்த மாதிரி முடிவெடுக்கணும், ஏன்னா ஒரு தலைவர் தவறு செஞ்சா அது எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு பின்னடைவா அமையும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. டெஃபினட்டா அது நம்ம எல்லாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்றதையும் அடுத்ததா நம்மளோட இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் அவரை சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிலர் இங்க உணர்ந்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட தாவேகா ஆட்சியில முதலமைச்சர் விஜய் அவரோட ஆட்சியில அவருக்கு சம்பந்தப்பட்டவங்களையும் அவருக்கு நெருக்கமானவங்களையும் இல்ல அவரோட கட்சியை சார்ந்த பெண்களையும் பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பாங்களா, ஏதாவது கண்டிஷன் சப்ளை இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் நம்ம முதலமைச்சர்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு சச்சிதானந்தா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தாரு. அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்திருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் சார்பாக மரக்கன்றுகள் நட்டு வச்சாங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் கையாலையும் ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாணவர்கள் கையால் மரக்கன்றுகள் நட்டு வச்சாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அண்ட் அந்த இடத்துல நம்ம அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் ஒரு குருகுலம் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் குருஜி எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அப்படின்றத நீங்கள் அவரோட உணரும் போது மட்டும்தான் புரியும். அவர் கூடவே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவர் சாதாரணமாக தெரியும். ஆனால் அவரோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேர் முன்னேறி இருக்காங்க. நீங்க அவரை புரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில செயல்படணும். இப்போ ஒரு தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்திலே இருக்கிறவனுக்கு அதை பொறுத்த வரைக்கும் என்னது, இது ஒரு சாதாரண வெள்ள பில்டிங், அது ஒரு சமாதி அப்படின்னு தோணும். ஆனால் எங்கேயோ மயில் கடந்து தூரம் கடந்து ஆனால் ஏதோ ஒரு மூலையில இருந்து நான் வந்து தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னு வர்றவங்க கிட்ட அதை பத்தி கேட்டோம் அப்படின்னா அதோட சிற்பக்கலை எப்படி இருக்கு, வியந்து பார்க்குற அளவுக்கு உலக அதிசயமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து சொல்லுவான் இல்லையா. அப்படிதான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப வேல்யூபிளா தெரியும். ஆனால் பக்கத்துல இருக்கவனுக்கு அதோட வேல்யூ அவன் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் உங்க கூட இருக்கிற உங்களோட குருவை நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு முதல்ல அந்த ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாரு. நம்மளோட இடம் எப்படிப்பட்டது, நமக்கு டீச் பண்ற ஸ்டாஃப்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயங்களை உணர்ந்து அவங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தார். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் நம்மளை எப்போதுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு தலைவனா அண்ணாமலை மட்டும் செயல்பட்டா பத்தாது, அண்ணாமலை கூட சேர்ந்து மற்றவங்களும் தலைவரா மாறணும் அப்படின்றத அண்ணாமலை அண்ணாவோட வேண்டுகோளா இருக்கு. ஆனால் ஒரு தலைவரோட தவறான முடிவு அப்படின்றது அவரோட சமுதாயத்தையும் அவரோட நாட்டையுமே எப்படி உழுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொன்னாரு. அதாவது 1960ஆம் வருஷத்துல ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் தாமஸ். ஸோ அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆனா உணவு அப்படின்றது கம்மியா இருக்கு. ஸோ உணவு பற்றாக்குறை வரும், ஏன்னா மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, நம்ம கிட்ட பொருள் நிறைய கிடையாது அப்படின்ற மாதிரி உணவு பஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்றார். அண்ட் இதை பார்த்த ஜப்பான் அதிபர் உடனே என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஓகே அப்போ நம்ம கிட்ட பொருட்கள் கம்மியா இருக்கு, மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னா நம்ம மக்களை கம்மி பண்ணிடுவோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கணும், 2 குழந்தை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ 2வது குழந்தை வந்து கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அந்த டாக்டரே வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாம அந்த டாக்டரே வந்து அதை அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிராமப்புறங்களில் போய் பார்ப்பாங்களா, 2வது குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அபாலிஷ் பண்ணி ஸோ ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி 2003ல இருந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க 2023ல தான் உணர்றாங்க நம்மளோட நாட்டில் வயதானவர்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் அப்படின்றத குழந்தை பிறப்புன்றதை கம்மி பண்ணிட்டோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, வயதானவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்ற பயம் வந்து இப்போ தான் சொல்றாங்களாம். 2 குழந்தை பெற்றுக்கலாம், 3 குழந்தை கூட பெற்றுக்கலாம் அப்படின்றாங்களாம். ஏன்னா குழந்தைகள் அப்படின்றவங்க, ஏன்னா இளைஞர்கள் அப்படின்றவங்க நம்ம நாட்டோட முதுகெலும்பா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் உழைக்கும் திறன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், புதிய சிந்தனைகள் அவங்க கிட்ட நிறைய இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி இளைஞர்கள் இல்லாததுனால ஜப்பான் பின்தங்கிய நாடா மாறிடுமோ அப்படின்றனால இனிமேல் குழந்தைகள் நீங்க நிறைய பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரு தலைவன் எந்த அளவுக்கு தப்பான முடிவு எடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம உணரணும். இப்போ ஒரு குடும்பத்துல நம்ம அப்பா இருக்காங்க, ஒரு 4 குழந்தைகள் இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பாடு மொத்தமா 5 பேருக்கு தேவைப்படுது, 4 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு அப்படின்னா அப்பா இருந்துட்டு சரி ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு கொள்றது முக்கியமா, 5 பேருக்கும் சேர்த்து உழைத்து நான் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணுன்றது முக்கியமா? ஒரு தலைவன் அந்த இடத்துல என்ன யோசிச்சிருக்கணும், என் நாட்டில் வந்துட்டு பற்றாக்குறை இருக்கா, உணவு பற்றாக்குறை இருக்கா, மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா நான் உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணணும், விவசாயத்தை இன்னும் பெருசு பண்ணணும், என் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட மக்களை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு
தலைவன் எடுத்த தவறான முடிவுனால இன்னைக்கு அந்த நாடு பயப்படுது. வளர்ச்சியில நம்ம கம்மியாயிட்டோமோ, பின்தங்கிட்டோமோ, வயதானவர்கள் தான் இருக்காங்க. இவங்கள வச்சு நம்ம பொருளாதாரத்தை எப்படி முன் கொண்டு வர முடியும்? நம்மள அழிக்கணும் அப்படின்னு எதிரி நாடுகள் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இங்க பெரிய பவர் இல்லையே அப்படின்னு இப்பதான் பயப்படுறாங்க. தலைவன் எடுத்த தவறான முடிவுனால எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் வரும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எப்போதுமே ஒரு 4 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது பர்சனல் ரூட்டிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கல்ச்சர், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். குடும்பத்துல எங்க குடும்பம், எங்க பாரம்பரியம் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்க, நான் இப்படிதான் பேசுவேன். இப்போ என்னோட நேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூத்துக்குடி. எங்களுக்குன்னு ஒரு சில கல்ச்சர்ஸ் இருக்கு. நான் ரிச்சுவல்ஸ் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கேன். நான் அதை பண்ண மாட்டேன். நான் வந்து கொலவை போடுறத பார்த்தா எங்க பக்கத்துல இருக்கவங்க சிரிப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பார்த்தா சிரிப்பாங்க. அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தையும் மறந்து மறந்து தமிழர்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி நம்மளோட அடையாளத்தை இழந்து அகதியா போய் நிக்க வேண்டியது வந்துடும். ஸோ முதல்ல பர்சனல் ரூட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட ஐடென்டிட்டியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. அதாவது ஸ்பிரிச்சுவல் ரூட்டிங். நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதாவது நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிடுறோம். நம்ம கோவில்ல போய் நம்ம வேண்டுறதாகட்டும், இல்ல சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்றோம், இல்ல ஒரு மசூதியில போய் வேண்டுறோம் அப்படின்னு கண்ணை மூடி நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம கேட்கிறோம். ஆனால் அதை அந்த காலத்திலே வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நம்ம அதை என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மேனிஃபெஸ்டேஷன். நீங்க ஒரு விஷயத்தை நம்பி உணர்ந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றோம். பட் இது நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கேளு, உணர்ந்து நீ கேட்கும்போது உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. அதற்கு என்ன காரணம்? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது சேவ் ஆகும். அப்படி நம்மளோட பாடி ஃபங்க்ஷனை நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் அது ஒரு நம்பிக்கை மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அப்படின்றது நமக்கு வேணும். அண்ட் அடுத்த ப்ரொஃபஷனல் தாட்ஸ். அப்போ நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி நம்ம எப்படி எஃபிஷியண்டாக இருக்கணும், நம்மளோட ப்ரொஃபஷன், நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மூலியமா எத்தனை பேர் உருவாக்க முடியும்? ஒரு டீச்சரால மட்டும்தான் டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட்னு எல்லா தொழில இருக்கிறவங்களையும் உருவாக்குறது ஒரு டீச்சராக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வேலை என்ன அப்படின்றத உணர்ந்து நம்ம பண்ணணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ். எது சரி தப்பு அப்படின்றத உணர்ந்து நம்ம பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இந்த மனுஷன் அப்படின்றவன் ஒரு மரம் மாதிரி. அவனுக்கு அந்த ரூட்டிங் இருக்கு இல்லையா, அந்த வேர் தான், அந்த ஆணி வேர் தான் அவனை தாங்கி பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு பர்சன் நல்லபடியா இருக்கணும், ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இவ்வளோ ரூட்டிங்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது ரொம்ப அழகா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இயக்கத்தில் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ரொம்ப நிறைய விஷயங்களை புரிஞ்சு வந்து ஜாயின் பண்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தானா வந்தவர். ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஸா இருந்திருக்காரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு எல்லாமே பார்த்து ப்ராக்டிக்கலா வந்த மனுஷன். ஸோ அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். பட் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ் காமிச்சு திரையில வந்து ஒரு திரை கவர்ச்சியில அவர் ஒரு ஹீரோ, 10 பேரை பந்தாடுற ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க. பட் அவங்க 100 நாள் தான் ஆயிருக்கு, இப்பவே நம்ம அவங்கள விமர்சிக்க வேண்டாம், பார்ப்போம், நம்ம என்ன வேணாலும் பார்ப்போம். பட் அண்ணாமலை அண்ணா கூட வந்து நிற்கிறதுக்கான காரணம் அவரோட திறமை, அவரோட நிர்வாகத்திறன் இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டை வழி நடத்துகிற ஒரு நல்ல தலைவராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இளைஞர்கள் இங்கே அண்ணாமலை அண்ணா கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் நினைக்கிறேன் மதுரையில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்து ஒரு நடிகை, அவங்க பேர் என்ன, கையாடு அப்படின்ற ஒரு நடிகை வராங்க. அந்த நடிகையை பார்க்கறதுக்காக அவ்வளோ இளைஞர்கள் அங்கே இருக்கிற, அங்கே பவுன்சர்ஸ், போலீஸ் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நடிகையோட கார் வரும்போது காருக்கு பின்னாடி வித்து சக்கரத்துல தலையை விட்டுருவானுங்க போல இருக்கு. அப்படி வராங்க, அங்க அந்த பொண்ணை இறங்க விட மாட்டானுங்க, போட்டோன்றானுங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க இவங்க? நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னே புரியல. அதாவது நான் இப்போ என்னோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திறமையானவர் அப்படின்னு நான் யாரை நினைப்பேன்னா என்னோட சமுதாயத்துக்கும் என் நாட்டுக்கும் யார் நல்லது பண்ணாங்களோ அவங்கள திறமையாளர்னு நான் பார்க்குறேன். அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்க ஒரு சூப்பராக டால் மாதிரி இருக்காங்களே, அழகு பதுமையாக இருக்காங்க, இவங்க கண்ணுக்கு, அவங்க கண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு சாதனையாளராக தெரிகிறாங்க. அப்போ ஹீரோ நம்மளோட விஜய் அவர்களும் அப்படிதான் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தார். அதை பார்த்து நிறைய மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது நம்ம புரிதல் எப்படி இருக்குது, நம்ம அவங்கள எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போ ஒரு சில இளைஞர்கள் வந்து ஒண்ணுமே பண்ணாம இப்ப அந்த பொண்ணு வந்து ஏதாவது சாதிச்சிருந்தா பரவாயில்ல. இப்போ திரையுலகத்துல தான், இப்போ திரைத்துறையில தான் நம்மளோட சிவாஜி கணேசன் அவர்கள் ஐயா இருந்தாங்க. அவர் அவ்வளோ நடிப்பு, அவரோட பேசும், அவரோட விரல் பேசும். ஸோ அந்த அளவுக்கு நடிப்பு திறன் அவரோட உடம்புல ஊறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்காக நீங்க போறீங்கன்னா பரவாயில்ல. இந்த பொண்ணு இது வரைக்கும் ஒரு கிளாம் டால் மாதிரி வந்திருக்காங்களே தவிர வேற என்ன சாதிச்சிருக்காங்க? இந்த பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் போறதும் அலை மோதி அடிச்சுக்கிட்டு போறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் ஒரு மனுஷன் ரோட்ல குப்பை அள்ளிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு
நம்மளோட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், நமக்கு சுவாசிக்க ஒரு நல்ல காற்று வேணும் அப்படின்னு மரம் நட்டுட்டு இருக்காங்க. குப்பை எங்கெல்லாம் நம்ம பார்க்க அசிங்கமா இருக்கோ அந்த இடத்த போய் தூர்வாடுறதாகட்டும், இவ்வளோ இளைஞர்களுக்காக ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். பட் அதை புரிஞ்சுக்காம ஒரு சிலர் இளைஞர்கள் இருக்கும்போது பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ட் அடுத்ததான் நம்மளோட சிஎம் விஜய் சாருக்கு நம்மளோட ஒரு வேண்டுகோள். அது பெண்களுக்கு ஒரு அவதூறு நடக்குது, பெண்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னா நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றீங்க. சூப்பர். ஆனால் அது உங்க கட்சி சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சார்ந்த நபர்களா இருந்தா மட்டும்தான் எடுப்பீங்களா? பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவேகா தொண்டர் பாரு அண்ணாமலை அண்ணாவையும் அவங்களோட மனைவியும் ரொம்ப கேவலமா விமர்சிக்கிறார். உனக்கு எப்படிடா பணம் வந்துச்சு? உன் பொண்டாட்டி வந்து யார் கூடயாவது போயிட்டு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்கா, அதை வச்சு தானே நீ கட்சி நடத்திட்டு இருக்க அப்படின்னு. நீ பாத்தியா? நீ போய் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குமா? எதுக்கு இவ்வளவு வன்மம், காழ்ப்புணர்ச்சி? உங்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. நம்மளை விட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு அரசியல் வாழ்க்கையில் அவர் ஒரு ஆசான். விஜய் அவர்களை விட அரசியல் ரொம்ப நல்லா பண்ண தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு, அவர் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்ற பயம் இருக்கு. அப்படின்னா நீங்க கத்துக்கோங்க, அரசியலை கத்துக்கிட்டு மக்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் இப்ப வந்து ஆட்சியில இருக்கீங்க. ஸோ நீங்க அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு நாங்க அண்ணாமலை அவர்களை விமர்சிக்க மாட்டோம், அவரோட மனைவியை வச்சு விமர்சிச்சு அவரை வந்து கடுப்பேற்றணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு சேடஸ்ட் மைண்ட் செட்? உங்களுக்கு கொள்கை ரீதியா, அரசியல் ரீதியா, கோட்பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை விமர்சிக்கலாம். ஒரு நாகரிக அரசியலை எடுத்துட்டு போகலாம். திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் நாளைக்கு தாவேகாவும் அண்ணாமலை அவர்களும் அடிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாகரிக அரசியலை எடுத்துட்டு போகலாம். மக்களுக்கு எது நல்லதோ அதை கொண்டு போய் நிறுத்தலாம். ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்ம சிஎம் சார் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்மளோட வீத லீடர்ஸ் அமைப்புல இருக்கிற ஒரு நபர், அதாவது தாவேகால இருந்த ஒரு நபர் ரொம்ப கேவலமா அண்ணாமலை அவர்களையும் அவரோட மனைவியை குறித்து பேசினதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தார். உன் தலைவன் உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. இன்னைக்கு அவ்வளோ மோசமா ஒரு பொண்ணை தப்பா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அண்ணாமலை அண்ணாவோட வைஃப் எங்கேயும் வந்து அரசியல் பேசினது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இதுக்கு நீங்க தான் மக்களே பதில் சொல்லணும். தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்கு? ஒருத்தர் களத்துல நின்று மக்களுக்காக ராப்பகலா போராடிட்டு இருக்க ஒரு நபரை இவ்வளோ மோசமா விமர்சிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இதை நம்ம கண்டிப்பா பேசணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.